செம்படி மனித புதைக்குழில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் மரபணு மாதிரிகளை பாதுகாக்குமாறு வலியுறுத்தல். முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்துக்கு விளக்கமறியல். தமிழ் பேசும் மக்களும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கே ஆணை அமைச்சர் சந்திரசேகர். வல்வெட்டித்துறையில் குட்டிமணி தங்கத்துறை ஆகியோருக்கு சிலை அமைப்பதற்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட தடை நீக்கம். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் எழுத்துமூல அறிக்கையை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செயலாளரிடம் ஒப்படைத்தார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். ஜோஷித ராஜபக்சவுக்கு தொடர்கின்றது மாற்றம். அரசின் முக்கிய இரு அதிகாரிகளுக்கு இடையே உச்சகட்ட மோதல் ஏற்பட்டுள்ள நிர்வாக நெருக்கடி. இந்தியாவிடம் இருந்து இலங்கைக்கு $350 மில்லியன் கடனுதவி. தொடர் மின்தடையால் மக்கள் பாதிப்பு. மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் மின்சக்தி அமைச்சருக்கு அவசர கடிதம். மொட்டு கட்சியின் செயலாளருக்கு அரசாங்கம் கடும் எச்சரிக்கை. இந்திய வெளியுறவு செயலர் தமிழ் அரசியல் தலைவர்களுடன் சந்திப்பு. செம்மணியில் இன்று புதிதாக 8 எலும்புக்கூடுகள் அடையாளம். தொடர்வது விரிவான செய்திகள். செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளின் தரவுகளோடு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று சபையில் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் இதுவரை மொத்தம் 483 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 481 மனித எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனித புதைகுழி விடயத்தில் அடையாளம் காணப்பட்ட இரும்பு தொகுதிகளை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பது என்பது முதல் கட்ட செயல்பாடாகும். அதன் பிற்பாடு எண்பு மாதிரிகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வது 2வது நடவடிக்கையாகும். அதனைத் தொடர்ந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் கால எல்லை தொடர்பில் தொல்லியல் திணைக்களம் அறிவியல் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்பார்கள். 3வது கட்டமாகவே காணாமல் போன உறவுகள் தொடர்பான தேடுதல் விவகாரங்கள் ஆரம்பமாகும். யாராவது தங்களுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போனதாகவோ அல்லது கைது செய்யப்பட்டவின் இருப்பிடம் தெரியவில்லை என்றோ முறைப்பாடு வழங்கியிருந்தால் தொல்லியல் திணைக்களம் கணித்துள்ள காலப்பகுதியோடு அந்த தரவுகளை ஒப்பிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு உள்ளது. ஆனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மரபணுக்களை சேகரித்து அதனை பாதுகாக்கும் காப்பகம் எதுவும் இதுவரை உருவாக்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. முடியுது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் பங்கேற்கின்ற சட்டத்தரணிகளில் ஒருவரான ரனிதா ஞானராசா அவர்களும் அண்மையில் இது தொடர்பில் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்தை இம்மாதம் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் அவரை முன்னிலைப்படுத்திய போது இம்மாதம் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இன்றைய தினம் விசாரணை ஒன்றுக்காக லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பேசும் மக்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கே ஆணை அளித்துள்ளனர் எனவும் அந்த ஆணையை ஏற்று மதித்து ஜனாதிபதியின் தலைமையில்
மக்களுக்கான நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கும் தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பேசும் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்தினார்கள். இதன்போது காணி விடுவிப்பு, புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் மாகாண சபை தேர்தல் போன்ற வளமையான விடயங்கள் குறித்தே கலந்துரையாடப்பட்டது. நாட்டின் மக்கள் எமக்கு தெளிவான ஆணையை வழங்கியுள்ளனர். அந்த ஆணையை பாதுகாக்கும் மற்றும் மதிப்பளிக்கும் பொறுப்பு எமக்கு உள்ளது. அதற்கு அமையவே அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டின் புதிய அரசியலமைப்பு இயற்றப்படும் என ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளார். அதேபோன்று மக்களுக்கு சொந்தமான காணிகளை அவரிடமே மீண்டும் ஒப்படைப்பதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் பிரகாரமே மாகாண சபை தேர்தலுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார். நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட பதற்றங்களை அடுத்து பூசா உள்ளிட்ட சிறைச்சாலைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. காலி, பூச, மாத்தரை, அங்குணுகொலவலச மற்றும் வீரவில சிறைச்சாலைகளின் தற்போதைய நிலைமை மற்றும் கைதிகளின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பில் தென்மாகாண ஆளுநர் சுசிரிபால மானவடுவின் தலைமையில் ஆளுநர் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலைகளில் அண்மையில் பதிவான அமைதியின்மை நிலைமைகளை கருத்தில் கொண்டு தென்னிலங்கையில் அவ்வாறான எந்த ஒரு சம்பவமும் மீள இடம்பெறாமல் தவிர்த்துக் கொள்வதே இந்த அவசர பாதுகாப்பு குழு கூட்டத்தின் பிரதான நோக்கமாகும். மக்களின் பாதுகாப்பு, உயிர், உடைமைகள் மற்றும் அமைதியான சூழ்நிலையை தொடர்ந்தும் பேணிச் செல்வது தொடர்பில் எவ்வித தளர்வான கொள்கையும் கடைபிடிக்கப்பட மாட்டாது என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அனைத்து பாதுகாப்பு பிரிவுகளும் இணைந்து எத்தகைய அவசர நிலையையும் உடனடியாக எதிர்கொள்ளக்கூடிய பொறிமுறை ஒன்றை தயார் நிலையில் வைத்திருக்கவும் இதன்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி தங்கத்துரை ஆகியோருக்கு சிலை அமைப்பதற்கு எதிராக பல்வெட்டித்துறை போலீசாரால் அதன் ஏற்பாட்டாளரும் முன்னாள் பல்வெட்டித்துறை நகரசபை உபதவிசாளருமான கந்தசாமி சதீஷ் அவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் இன்று வரை வழங்கப்பட்டிருந்த சிலை அமைப்பதற்கான தற்காலிக தடை உத்தரவு இல்லாமலாக்கப்பட்டுள்ளது. கடந்த 22/7/2026 அன்று வல்வெட்டித்துறை போலீசாரால் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நேற்றும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் குறித்த வழக்கின் மேலும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க 14 நாட்கள் காலம் கோரப்பட்டது. எனினும் 106 சட்டப்பிரிவின் கீழ் 14 நாட்களுக்கு மேல் தடை உத்தரவு வழங்க முடியாது என்ற அடிப்படையில் இன்றைய தினம் வரை போலீசாருக்கு எதிரான உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் எவ்விதமான போதுமான ஆதாரங்களோ ஆவணங்களோ சமர்ப்பிக்கப்படாத நிலையில் இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தடை உத்தரவு இல்லாதாக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்டு குட்டிமணி தங்கத்துரை ஆகியோருக்கு சிலை வைப்பதற்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் பல்வெட்டித்துறை போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு குட்டிமணி தங்கத்துரை சிலை அமைப்பது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே குட்டிமணி தங்கத்துரை அவர்களுக்கு சிலை அமைக்கின்ற விடயத்தை தடை செய்து ஏற்கனவே பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தினாலே ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை உத்தரவு 14 நாட்களுக்கு மேல் நீடிக்கப்பட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் நேற்றைய தினம் மந்திரியை சுட்டிக்காட்டியிருந்தோம். நேற்றைய தினம் அரச சட்டவாதி அவர்கள் 14 நாள் இன்றுடன் தான் முடிவடைகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் கௌரவ மந்திரியால் நேற்றைய தினம் வழக்கை இன்று வரை ஒத்திவைத்திருந்ததுடன் இன்று வரை அந்த தடை கட்டளை செயற்பாடுகள் அமுலில் இருந்தது. இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் போலீசாரினால் பல விண்ணப்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. தடை உத்தரவை நீடிக்குமாறு விண்ணப்பம் செய்யப்படாவிட்டாலும் சதீஷினுடைய வங்கி விவரங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், வங்கிகளிடமிருந்து அவருடைய பணப்பரிமாற்றங்களை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு விண்ணப்பத்தை செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே நாங்கள் மீண்டும் நேற்று எங்களால் செய்யப்பட்ட சமர்ப்பணங்களை நாங்கள் வலியுறுத்தி அதன் அடிப்படையில் பொருத்தமான கட்டளை ஒன்றை வழங்குமாறு கௌரவ மன்றம் தெரிவித்ததை அடுத்து இன்றுடன்
ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த 14 நாட்கள் தடை உத்தரவு வலுவிழந்து விட்டது என்பதை கௌரவம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதன் அடிப்படையில் குட்டிமணி, தங்கத்துரை ஆகியோருக்கு சிலை அமைப்பது மற்றும் வெளிக்கடையிலே படுகொலை செய்யப்பட்ட 53 பேர்களுடைய பெயர்களை பொறித்து ஒரு நினைவு தூவியை அல்லது நினைவாலயத்தை அமைப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு தற்சமயம் இல்லாமல் போயிருக்கிறது. ஆகவே இந்த வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை, அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரை இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது தடை உத்தரவு எதுவும் இல்லை. இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளருடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பின் போது தீர்வு தொடர்பான எழுத்து மூலமான அறிக்கை ஒன்றை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கையளித்தார். அதன் விவரங்கள் வருமாறு: நாம் தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்கள் தாங்கள் இலங்கைக்கு மேற்கொள்ளும் விஜயத்தை உளமாற வரவேற்கின்றோம். எமக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்கியதற்காக எனது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 77 ஆண்டுகளாக இலங்கை தீவில் இன முரண்பாட்டிற்குட்பட்டு வரும் ஈழத் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வொன்றை பெற்றுத்தர இந்தியாவின் தலையீட்டை பணிவன்புடன் வேண்டுகின்றோம். இன முரண்பாட்டிற்கான தீர்வாக இலங்கை அரசு தற்போது புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. அந்த அரசியலமைப்பில் ஈழத் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் பிரதிபலிக்கப்படுவது இன்றியமையாததாகும். அந்த நோக்கத்துடன் தமிழ்நாட்டில் உள்ள எமது உறவினர்களின் ஆதரவுடனும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களினதும் தமிழ்நாட்டின் அரசியல் தலைமையினதும் ஒத்துழைப்புடனும் இந்திய அரசின் தலையீட்டை நாடி வந்துள்ளோம். அதன்படி 2025 டிசம்பரிலும் 2026 ஜூலையிலும் எனது தலைமையில் எமது அமைப்பின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து இரு சந்தர்ப்பங்களிலும் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்களையும் ஏனைய அரசியல் தலைவர்களையும் சந்தித்து எமது கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஈழத் தமிழர் விடுதலை போராட்ட வரலாற்றில் இந்தியாவின் தலையீட்டின் விளைவாக 1987 ஆண்டில் இந்திய இலங்கை உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அந்த உடன்படிக்கையில் தமிழர்கள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த மக்கள் என அங்கீகரிக்கப்பட்டதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் ஒன்றிணைந்த ஒரே நிர்வாக அலகாக இருந்து சுயாட்சியை அனுபவிக்க வேண்டும் என்ற கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆயினும் அந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதாக கூறி இலங்கை அரசு அரசியலமைப்பில் 13வது திருத்தத்தை அறிமுகப்படுத்தி ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் கட்டமைப்புக்குள் மாகாண சபை முறையை நிறுவியது. இந்திய இலங்கை உடன்படிக்கையின் உண்மையான நோக்கத்தையும் ஈழத்தமிழ் மக்களின் சுயாட்சிக்கான அரசியல் அபிலாஷைகளையும் பலவீனப்படுத்தும் நோக்கத்திலேயே மாகாண சபை முறை இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் திட்டமிட்டு அமைக்கப்பட்டது. 13வது திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டு மாகாண சபை முறை இலங்கையின் கடுமையான ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்குள் அமைந்துள்ள காரணத்தினால் 1987 2 SLR 312 என்ற அரசியலமைப்பின் 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபைகள் சட்டமூலம் தொடர்பான வழக்கில் இலங்கை உச்ச நீதிமன்றம் பொருளுள்ள அதிகார பகிர்வு எதுவும் சாத்தியமில்லை என்றும் அனைத்து அதிகாரங்களும் இறுதியில் மத்திய அரசின் முழுமையான கட்டுப்பாட்டிலேயே நிலைத்திருக்கின்றன என்றும் தீர்ப்பளித்துள்ளது. அந்த தீர்ப்பின் சாராம்சம் பின்வருமாறு சுருக்கமாக கூறப்படலாம். அரசியலமைப்பின் 2ஆம் கட்டுரையில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒற்றையாட்சி அரசு என்ற சொல் கூட்டாட்சி அரசு என்ற கருத்துக்கு நேர்மாறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. கூட்டாட்சி முறையில் இறையாண்மை அதிகாரங்கள் மத்திய அரசுக்கும் கூட்டாட்சி மாநிலங்களுக்கும் இடையே பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அவை அவரை தன்னாட்சியுடைய அலகுகளாக விளக்குகின்றன என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. வெளிநாடு செல்ல அனுமதிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச விடுத்த கோரிக்கை தொடர்பில் எந்தவொரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கொழும்பு பிரதான நீதவான் அலங்க எஸ் போதரகம தெரிவித்துள்ளார். அது தொடர்பான உத்தரவை உயர்நீதிமன்றத்திடம் பெற்றுக் கொள்ளுமாறும் நீதவான் அறிவுறுத்தினர். மேலும் அறிவித்தல் கிடைத்ததும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு ஜோசித ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணகுட ஆகிய இருவருக்கும் நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் சந்தேக நபரான ஜோசித ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஜோசித ராஜபக்ஷ வர்த்தக உச்சி மாநாடு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வெளிநாடு செல்ல வேண்டியுள்ளதனால் தற்போது விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதன்போது நீதவான் சந்தேக நபருக்கு எதிராக லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த கோரிக்கைக்கான உத்தரவை வழங்க முடியாது என்றும் அது தொடர்பான உத்தரவை மேல் நீதிமன்றத்திடம் பெற்றுக் கொள்ளுமாறும் குறிப்பிட்டார். நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு நடவடிக்கைகள் நிறைவுக்கு வந்துள்ளதாகவும் நீதவான் தெரிவித்தார்.
நாட்டில் தற்போது நிலவும் வானிலை நிலவரங்களை கருத்தில் கொண்டு புத்தளம் முதல் அம்பாந்தோட்டை வரையிலான கடற்தொழில் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இருப்பினும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்கரை பகுதிக்கு இன்னும் அதிக ஆபத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு காலி வழியாக அம்பாந்தோட்டை வரையிலான கடல் பகுதிகளில் நிலவிய பலத்த காற்று தற்போது ஓரளவு தணிந்துள்ளது. இருப்பினும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகள் கரையோர கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து உகந்ததாக இல்லாததால் மறு அறிவிப்பு வரும் வரை கடற்தொழிலாளர்கள் கடற்தொழில் நடவடிக்கைகளுக்காக அப்பகுதிகளிலிருந்து செல்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கத்தால் நாட்டை சுற்றியுள்ள மற்ற கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் எந்த நேரத்திலும் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதனால் அனைத்து கடற்தொழிலாளர்களும் உயிர்காப்பு சட்டைகளை அணிய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்கால வானிலை எச்சரிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணாதிலகவுக்கும் பிரதி அமைச்சர் ஜனித கொடித்துவக்கவுக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசாங்கத்துக்குள் பாரிய நிர்வாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நட்டத்தில் இயங்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு இடைக்கால தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிப்பது தொடர்பான சர்ச்சை வலுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்ட விமான நிறுவன ஊழியர் ஒருவரை மீண்டும் பணியில் அமர்த்துவது தொடர்பில் பிரதி அமைச்சரால் கூட்டப்பட்ட முறையான விசாரணை ஒன்றில் அமைச்சர் நேரடியாக தலையிட்ட போது கடந்த திங்கட்கிழமை இந்நிலைமை உச்சகட்டத்தை எட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலையில் தொடங்கவிருந்த விசாரணையை மாலை வரை தாமதப்படுத்தி பின்னர் கூட்டத்தை முன்கூட்டியே முடித்து வைத்ததன் மூலம் அமைச்சர் பிரதி அமைச்சரின் நடவடிக்கைகளை பலவீனப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சரின் அதிகார வரம்புக்குள் வருகின்ற போதிலும் அமைச்சரின் இத்தகைய தலையீடு தேசிய விமான நிறுவனத்தின் கடுமையான நிர்வாக சிக்கல்களை தீர்ப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முடக்கி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விமான நிறுவனத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் தலைமைத்துவ வெற்றிடம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ள பின்னணியிலேயே இந்த அதிகார போட்டி வெடித்துள்ளது. நாடாளுமன்ற துறைசார் மேற்பார்வை குழுவின் அண்மைய விசாரணையின் போது அதன் தவிசாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் கடந்த 16 மாதங்களாக ஒரு தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிக்க தவறியமை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். 2 கட்ட நேர்காணல்கள் நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்ட போதிலும் 1 வருடம் மற்றும் 4 மாதங்களுக்கு மேலாக பொருத்தமான ஒருவரை உள்ளூரிலோ அல்லது வெளியூரிலிருந்தோ கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஒரு சோகமான நிலைமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குறித்து இந்த வெற்றிடத்தை நிரப்பும் நோக்கில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தவிசாளர் நிறுவனத்தின் உள்ளக அதிகாரிகளில் ஒருவரை இடைக்கால தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக அண்மையில் அறிவித்தார். இதற்கமைய 3 வாரங்களுக்கு முன்பு தகவல் தொழில்நுட்ப தலைவர் மற்றும் வர்த்தக தலைவர் ஆகிய 2 உள்ளக நிர்வாகிகள் சுருக்க பட்டியலிடப்பட்டனர். இதில் பிரதி அமைச்சருடன் கலந்தாலோசிக்காமல் தகவல் தொழில்நுட்ப தலைவரை தலைமை அதிகாரியாக நியமிக்க அமைச்சர் கருணாதிலக தன்னிச்சையாக தேர்ந்தெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இடம்பெற்ற கடுமையான ஊழல் நடவடிக்கைகள் குறித்த குற்றச்சாட்டுகள் சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப தலைவரை பதவியேற்க வைக்கும் நடவடிக்கை திடீரென முடங்கியது. தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் சாமர பெரேராவின் நிர்வாகத்தின் கீழ் அப்பிரிவில் பாரதூரமான தவறான நிர்வாகம் இடம்பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வ முறைப்பாட்டு கடிதம் ஒன்றில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அவர் நிறுவனத்தின் எதிர்காலத்துக்கும் தொழில்முறை அம்சத்திற்கும் கடுமையான அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மன்னார் இழுப்பு கடவாய் அந்தோணிபுரம் கடற்கரை பகுதியில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக கடல் அட்டைகளை கொண்டு சென்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமத்திய கடற்படை கட்டளைக்குட்பட்டு இலங்கை கடற்படை கப்பலான புவனேக்கு ஆயத்தனம் மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான படகொன்று பரிசோதிக்கப்பட்டது. அப்போது அனுமதியின்றி கரைக்கு கொண்டு வரப்பட்டு சுமார் 4900 கடல் அட்டைகள் கைப்பற்றப்பட்டன. இலுப்பைக்கடவை பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 39 வயதுடைய 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட கடல் அட்டைகள், படகு மற்றும் ஏனைய உபகரணங்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் மீன்வள பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது முன்னெடுக்கப்பட்டு வரும் மின்தடை காரணமாக மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வரும் நிலையில் மக்களின் பிரச்சினை குறித்து மின்சக்தி அமைச்சர் அருண கருணாதிலகவுக்கு மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர்
VS சிவகரன் இன்று புதன்கிழமை அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டு காரணமாக மக்கள் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர். பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என பாதிக்கப்படுவதுடன் பல லட்சம் பெறுமதியான மின் உபகரணங்கள் செயலிழப்பதுடன் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக ஆண்டு 5 மற்றும் காப்போது உயர்தர பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களின் நிலை மிக மோசமாக உள்ளது. அத்துடன் சட்டவிரோத நடவடிக்கைக்கும் சாதகமாக அமைந்து விடுகின்றது. ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் மின் துண்டிப்பு ஏற்படுகின்றது. அரசியல்வாதிகளும் மாவட்ட நிர்வாகமும் உறக்கத்தில் உள்ளனர். மக்கள் நிலை பற்றி அவர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை. மன்னார் மக்களின் விருப்பமின்றி அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறையால் அமைக்கப்பட்ட 40 காற்றாலைகளில் தினமும் பல மில்லியன் ரூபாவை வருமானமாக பெறுகின்றீர்கள். ஆனால் மன்னார் மக்களை வேண்டுமென்றே நீங்கள் நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கின்றீர்கள். வடகிழக்குக்கு வெளியே இவ்வாறு ஏமாற்று வேலையை மின்சார சபையால் செயல்படுத்த முடியுமா? அரசியல் ரீதியிலும் சரி, நிர்வாக ரீதியிலும் சரி எமது மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கின்றார்கள். பல மாதங்களாக ஜனநாயக ரீதியாக போராடிய எமது மக்களின் உணர்வுகளை மதிக்காத அரசும் மின்சார சபையும் இப்பொழுது மன்னார் மக்களை தொடர்ந்து வஞ்சிப்பதாகவே நாம் உணர்கின்றோம். எம்மிடமிருந்து வருமானம் பெறும் தாங்கள் எமது மக்களுக்கு போதிய மின்சார கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு உள்ளது. ஆகவே உடனடியாக மின் கட்டமைப்புகள் சீர் செய்யப்பட்டு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதற்கு வழி ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லையில் தினமும் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். இல்லையில் இழப்பீடு கோரி நீதிமன்றத்தை நாங்கள் நாட வேண்டியிருக்கும். தொடர்ந்து மன்னார் மக்களை வஞ்சிப்பது அரசு நிர்வாகத்தின் இயலாமை. உடனடியாக மின்தடையை நிவர்த்தி செய்ய வழி ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம் என்றும் குறித்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக மலையக பகுதிகள் மீண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களது இருப்பிடங்களை இழந்து நெருக்கடிக்குள்ளாகியுள்ளதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் போது இந்த நாடு பாரிய வங்குரோத்த நிலையில் காணப்பட்டது. குறிப்பாக கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலுக்கு செல்ல முடியாதவாறு பல நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்தனர். ஆனால் நம் ஆட்சிக்கு வந்த பின்னர் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் நோக்கில் பல்வேறு நிவாரணங்களை வழங்கினோம். இதன் விளைவாக தற்பொழுது கடற்தொழில் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. அதேபோன்று தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக மலையக பகுதிகள் மீண்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களது இருப்பிடங்களை இழந்து நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய வேண்டிய தேவை எழுந்துள்ளது. மலையகத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து நிவாரணங்களையும் உதவிகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கும். மேலும் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே மக்கள் நமக்கு இந்த ஆணையை வழங்கினார்கள். மக்களின் அந்த எதிர்பார்ப்பிற்கு அமைய ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமான வழியில் உறுதி செய்யப்படும். எமது ஆட்சியில் சிறைச்சாலைகளோ அல்லது குற்றவாளிகளோ இல்லாத நிலையை உருவாக்குவது எமது இலக்காகும். நாமும் சிறைவாசம் அனுபவித்தவர்கள் என்பதனால் சிறையில் இருப்பதன் வேதனையும் வலியும் நமக்கு நன்றாகவே தெரியும். எனவே நாட்டில் குற்ற செயல்கள் முற்றாக இல்லாத சூழலை நாங்கள் உருவாக்குவோம் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசத்துக்கு ஆளும் கட்சி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் தற்போதைய போலீஸ் மா அதிபருக்கு மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் பகிரங்கமாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளமை நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அச்சுறுத்தலுக்கான பிரதான காரணம் தற்போதைய போலீஸ் மா அதிபரின் தலைமையின் கீழ் நாடு முழுவதும் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். நீண்ட காலமாக ஊழல், லஞ்சம் மற்றும் மோசடிகளில் சிக்கியிருந்த இந்த நாட்டில் பல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட மூடி மறைக்கப்பட்ட வழக்குகளும் விசாரணைகளும் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் இயங்கி வரும் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து சட்டத்தின்படியில் சிக்க வைப்பதற்கான முனைப்புகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த விசாரணைகளை தடுப்பதற்காகவே இவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக கூறினார். நடுவீதியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கொடூரமான வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான ஒரு கருத்தை வெளியிடுவது நீதிக்கும் சட்ட ஆட்சிக்கும் விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகும் என்றும் அமைச்சர் சாடினார். போதைப்பொருள் வர்த்தகர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு மக்களின் சொத்துக்களை அபகரித்த நபர்களே இவ்வாறு போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்துகின்றார்கள். சாகர காரியவசம் பிரதிநிதித்துவம் செய்யும் அரசியல் கட்சியின் சில அரசியல்வாதிகள் உண்மையில் நாட்டின் பாரிய படுகொலை சம்பவங்கள் மற்றும் பாரிய கொள்ளைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள். எந்த ஒரு தரப்பினரின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை நாங்கள் நிறுத்த முடியாது. இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கவோ அல்லது அவற்றை குழப்பவோ எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை கிடையாது என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டினார்.
கொழும்புக்கான விஜயத்தின் போது இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சுக்களை முன்னெடுத்ததுடன் இலங்கை தமிழ் சமூகத்தின் நலனுக்காக இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பையும் அவர் மீள உறுதிப்படுத்தினார். கொழும்புக்கான விஜயத்தின் போது இந்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்ததுடன் இலங்கை தமிழ் சமூகத்தின் நலனுக்காக இந்தியாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பினையும் அவர் மீள உறுதிப்படுத்தியிருந்தார். அதிகார பகிர்வு மற்றும் முக்கிய அரசியல் அபிவிருத்திகள் தொடர்பாகவும் இப்பேச்சுக்கள் கவனம் செலுத்தியிருந்தன. அதே சமயம் கொழும்பு மலேக அரசியல் தலைவர்களுடனும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் மக்களின் பிரச்சினைகளையும் கேட்டறிந்து கொண்டார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.